ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணி பார்த்தீங்கன்னா இருங்க வர 1 மணிங்க. இப்போ வந்து குட்டி போட்டுட்டு இந்த ஆறு பார்த்தீங்கன்னா நேற்று குட்டி போட்டுச்சுங்க, இந்த பகல்லே போட்டுருச்சு. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போட்டுட்டு கத்தவே இல்லை. ஒரு 2 இடத்துல வேறு இடத்துல குட்டி போட்டு எனக்கு எல்லாம் கம்முன்னு நிற்கிது. இது பார்த்திங்கன்னா இது தலைச்சங்குட்டி கூட இல்லைங்க, 2வது குட்டி. குட்டி பாரு. அது பிடிச்சாங்க. இப்போ இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. இது தலைச்சங்குட்டி கூட இல்லை, 1 மாதத்துலேயும் குட்டி போடல. குட்டி நல்லா இருக்குது, 1 மாதத்துலேயும் போடல. குட்டி போட நல்லா ஆரோக்கியமாக நடக்குது, முடியெல்லாம் நல்லா மலிச்சிருக்கு. பால் இல்லை, இப்போ பால் சுத்தமாக வரலன்னா என்ன காரணம்? அட்லீஸ்ட் சியாம்பாலாவது வரணும்ல. யாருக்கும் இந்த நேரத்தில் கால் பண்ணாங்கன்னா இருடா. இது வந்து தலைச்சங்குட்டின்னா பால் கொடுக்கறதுக்கு கூச்சப்படும். 2வது குட்டி கிட்ட கையை வைக்கவே காமிக்க மாட்டேது. இருடி, ஏன்டி போய்கிட்டே இருக்க? பால் சுத்தமாக வருது. இந்த குட்டி 2 எப்படி காப்பாற்றுறது? அந்த குட்டி தலைச்சங்குட்டி போட்ட ஆடு கூட அது கூட பரவாயில்ல. அது அங்கே தாங்க வெளியே நின்றுச்சு. அந்தாண்ட உள்ளதாக இருக்கா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு தலைச்சங்குட்டி போட்டுச்சு. அந்த தலைச்சங்குட்டி போட்ட அது குட்டி வந்து இறந்து போயிடுச்சுங்க. அது பார்த்திங்கன்னா 1 மாதத்தில் போட்டுருச்சு. 1 மாதம்னு சொல்ல முடியாது, ஒரு 10 நாள் டிஃப்ரென்ஸில் முன்னாடியே போட்டுருச்சு. அந்த குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் இருந்துட்டு இறந்து போயிடுச்சு. இப்போ அந்த ஆட்டில் பால் இருக்குது, அதை தான் இந்த குட்டிக்கு கொடுக்க போகிறோம். இவள்கிட்ட வந்து சுத்தமாக பால் இல்லை, மடி இன்னும் நல்லா இறந்து. இங்கே வருது தாங்க. வாங்கி இப்படி புல்லை பெற்று விட்டு எனக்கு என்ன வருது? பிள்ளைய வந்து பால் கொடுக்க மாட்டேங்கிறாளே. நில்றா, நில்லுமா, நில்லு. ஐயோ, பிள்ளைக்கு நிற்க முடியல, தெம்பில்ல. பால் குடித்தா தான் நிற்கும். ஏன் இவெல்லாம் போட்டதுலேருந்து ஏஞ்சி பால் கிட்ட அழைச்சி அலையுது. அப்படியே பட்னியாக போகிறதுக்கு மனசே இல்லை. பாட்டில் பால் கொடுக்கலான்னா நிப்புள் இல்லை. இந்த ஆடை அவுத்து வேற இங்கே வந்து தூணில் கட்டு. தூணு கொண்டு வரே, அதை அவுத்துனா வேற எங்கேயும் கட்டினா நீ அவுத்து விட்டினா அதை போய் அதெல்லாம் முட்டு அதை கடிச்சுட்டு உனே பாலை எடுத்து குடிச்சிட்டு அதை கட்டிக்கலாம். அது குழந்தைங்களுக்கு பால் குடிக்குது, பால் வச்சுக்கணும். வா, ஒரு அம்மா கட்டிட்டா இருடி.
வா இதுக்கு கடை வைப்பீங்க இது அது அந்த அளவுக்கு இரு குடிக்க மிச்சம் தரேன் குடிமா வயிற்றுல பூச்சி வராங்குது இங்கே என்ன பண்ணி தெரியும் பால் குடிக்க முடியல அதில் அது குடிக்கும்போது அந்த இது வருது கையை விட்டு எடுப்பா எங்கே போய் எடுப்பீங்க வயிற்றுல வருதுங்க வரணும்னா வயிற்றுல இது கால் பிடிச்சிது கால் தம்பி கொசு வருகிறது சரி அது உள்ள போடு அது உள்ள போடு காலில் போடுவோம் பொட்டையாக தான் கிடாக்குட்டியை போட ஒன்று போட்டோம்னா கிடாக்குட்டி ஒன்றும் கேரளமாக இருக்குது சரி ஒன்றும் தெரியல எந்த தண்ணி குடிச்சு போட்டுங்க தண்ணி ஊற்றிட்டா அந்த சரி இல்லை ஏயா நீ பொல்லாத குட்டியாக இருக்க இப்படி அவளுக்கு ஓ சரி நீ முதல்ல பிடிச்சி கொடுத்துருக்கியா அவன் கத்துறான் பிடிச்சி கொடுக்க முடியாது தானே நிற்கிற மாதிரியா தான் கொடுப்பேன் கத்துறான் குடிச்சு அவ்வளோ அவன் மேலே தான் இருக்குது காலில் கொடுத்து சரி பக்கத்தில் போடுற சாக்க போட்டேன் சரி அதுக்குள்ளே நம்பிக்கை இந்த வேண்டாம் உள்ள பூச்சி அது பக்கத்துலேயே இது போகிறது பக்கத்துலேயே தான் எடுத்துருக்கோம் சரி பூச்சி ஏ வேணாண்டிங்க அது உள்ளே பொருள் பிடி விட்டுக்கலாம் ஏன் தங்க குட்டி நல்லா தாண்டி இருக்குது இழுக்குதா ஏன் அடி கத்துற உனக்கு மேலே நான் கத்துவேன் உங்கள் அம்மாட்ட போயிருந்து கால் நீட்டமாக இருக்குது பால் கொடுக்க மாட்டுறாரு உங்கள் அம்மாட்ட பால் இல்லை பாலும் கொடுக்க மாட்டா ஏதோ பஞ்சத்தில் கொடுக்க வந்தாங்க போ வயிறு ரொம்ப என்ன வைக்க போவேன் தேவை எடுக்கிறேன் தேவை சரி எந்திரி நல்லா தானே இருந்தது எடுக்கும்போது குட்டி நல்லா தான் இருக்கு அந்த இது உள்ளே போய் பால் குடிக்கும்போது அடைக்குது தொண்டையில் அடைக்குது கையை விட்டு எடுத்து பார்ப்போம் எடுக்க முடியாதுங்க புண்ணா போயிடும் சும்மா விட்டு ஏறி அப்புறம் அதை முன்னாடி இருந்ததுன்னா கவனம் குடிச்சிங்க வயிற்றுக்கு அப்புறம் எப்படி வெளியே வரும் அது அது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இது மூக்கில் அடைச்சிக்கிட்டு இருந்தால் எடுக்கலாம் அவன் குட்டி காப்பாற்ற முடியாதுங்கிறியா நேரில் பார்ப்போம் சரி போ அதில் எடுத்து நீ அதிலே போடு மீச்சு கொண்டு போடும் ஆமாம் வயிற்று இல்லை சார் ஓரமாக கட்டி வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டே நல்லா போட்டு மூடிவிடு இதுக்கு ஏதாவது ஒரு கவரை போடு
அதை பிடிச்சி கட்டு. அந்த செட்டை போடுற வரையும் பார்க்குறோம் நம்ம. வேறு பாரு, அங்கே பாரு நிறையா கவர் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டி ஒரு இடத்துல முடிச்ச போட்டு விடு, அப்புறம் காலையில் பார்த்துக்கலாம். இந்த ஆடு பார்த்திங்கன்னா நேற்று குட்டி போட்ட ஆடுங்க. சரி இதை கட்டி போடலாம், எல்லா ஆட்டையும் முட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா என்னை ஒரே இடி மண்டையிலே இடிச்சுது. இந்த ஆடு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கடிக்குங்க மனசால். இந்தமாரி ஒரு கடிக்கிற ஆடு. அதாவது வந்து சின்ன வயசுலேருந்து இதை பழக்கப்படுத்தலை, ஆட்டோடையே விட்டு பழக்கிட்டோம். நம்ம வந்து அதை போய் தொட்டு தடவி பழக்கப்படுத்தியிருந்தோம்னா நம்மள்ட்ட வந்து ஈஸியாக அண்டும். அந்தமாரி பழக்கப்படுத்தலையாங்காட்டியும் நம்ம கிட்ட போய் கையை வைக்கவும் ஒரே இடி இடிச்சிடுச்சிங்க. வலி பயங்கரமான வலி. எங்கள் வீட்டுக்காரர் 2 அடி போட்டா என்ன அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் ஒரு அடி மட்டும் போட்டேன். சரி பாவம்னு சொல்லிட்டு பிடிச்சி கட்டியாச்சுங்க. இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூ வந்து காலையில் போடுறேன். ஒரு குட்டி உடம்பு முடியாமல் இருந்துச்சுல்ல, அந்த குட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து எடுத்து வீடியோ போடுறேன். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.